நான் என் வேலையை சிறப்பா செய்வேன். இது யாருன்னு கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கணும். அணி வெற்றி பெறுகிறதோ தோல்வி அடைகிறதோ, என்னுடைய பங்கு அணிக்கு எப்பொழுதும் இருக்கும். என் வழி தனி வழி. நான் இறங்கும் போட்டிகள் அனைத்திலும் எனது முழு உழைப்பையும் அணிக்காகத்தான் கொடுக்கிறேன். உழைப்பும் திறமையும் இருந்தால் ஒரு போட்டி அல்ல, ஒவ்வொரு போட்டியிலும் நமக்கு வெற்றி தான். சில நேரங்களில் மட்டும்தான் முயற்சிக்கான பலன் கிடைக்காமல் போகும். வேறு யாரும் அல்ல, இந்திய மகளிர் அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன் ஸ்மிருதி மந்தானா தான். உலக அரங்கில் மகளிர்கான கிரிக்கெட்டில் தனக்கென ஒரு இடத்தை பதிவு செய்த திறமைசாலி பெண் இவர்தான். தொட்டதெல்லாம் பொன் என்பார்கள், அது இவருக்கு பொருந்தும். மகளிர்கான உலகக் கோப்பையில் சில போட்டிகளில் சருகினாலும் அதிகமாக ரன் அடித்தவர் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறார். புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் ஆஸ்திரேலியா அணியின் பேட்ஸ்மேன்கள் கூட 4வது 5வது இடத்தில் இருக்கிறார்கள். நமது மகளிர் அணி சேர்ந்த ஸ்மிருதி மந்தானா 365 ரன்கள் எடுத்து முதலிடத்தில் இருக்கிறார். இந்தியாவின் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரர் பிரித்திகா ராவல் 308 ரன்கள் எடுத்து 2வது இடத்தில் இருக்கிறார். இது அரை இறுதிக்கு தகுதி பெற்ற பின் உள்ள ரன் பட்டியல். நியூசிலாந்துக்கு எதிராக ஸ்மிருதி மந்தானா மற்றும் பிரித்திகா ராவல் இருவரும் சதம் அடித்தனர். மேன் ஆஃப் தி மேட்ச் ஸ்மிருதி மந்தானாவிற்கு கொடுக்கப்பட்டது. அப்போது கேட்கப்பட்ட கேள்விக்கு, இது எனக்கு மட்டும் சேராது, உடன் விளையாடிய பிரித்திகா ராவல் அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று பெருந்தன்மையுடன் கூறினார். அணியின் விளையாடும் பொழுதும் சக வீரர்களுடன் அவர் பேசிக் கொள்ளும் விதம், நடந்து கொள்ளும் முறை எல்லாம் அவ்வளவு பணிவுடன் இருக்கும். இது போன்ற பணிவு தான் அவரை மேலும் மேலும் சாதனைகள் செய்ய காரணமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். மகளிர்கான கிரிக்கெட்டில் உலக அளவில் இடம் பெற்றுவிட்டீர்கள், இது போதாது, யாரும் அசைக்க முடியாத ஒரு இடத்தை நீங்கள் விரைவில் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள் ஸ்மிருதி மந்தானா.